உங்களுடைய சன் அல்லது உங்களோட டாட்டருக்கு ஒபெர்குலோக்டமி டென்டல் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யோசனை வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒபெர்குலோக்டமி அப்படின்னா என்ன, அது பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, அந்த ஒபெர்குலோக்டமினால் பின்னாடி ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வந்து உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இது நார்மல் தான். ஸோ திஸ் இஸ் டாக்டர் போத்னி ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து நிறைய டென்டல் ஃபேக்ட்ஸ் அண்ட் குவரிஸ் தான் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து ஒபெர்குலோக்டமி. ஒபெர்குலோக்டமி அப்படின்னா நம்ம வந்து விஸ்டம் டூத் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை தான் வந்து நான் இதில் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ விஸ்டம் டூத், அதாவது இந்த தேர்ட் மோலர்ஸ், அதாவது ஞானப்பற்கள், அதாவது புதைப்பற்கள், அந்த மாதிரி கடைசி மூன்றாவது கடவாப்பல்ல தான் வந்து விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 18 to 24 years ஆஃப் ஏஜில் வந்து அது வெளியில் வரும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா ஃபுல்லாகவே வெளியில் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாடை வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அந்த தேர்ட் மோலார் வந்து யூஸ்வலாக வெளியில் வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதி வெளியில் வந்து பாதி போன்லேயே சப்மர்ஸ்டாக இருக்கும். இன்னும் ஒரு சில பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிருக்கும் போனில். ஸோ இந்த ஒபெர்குலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விஸ்டம் டூத்துக்கு மேலே அந்த என்ன சொல்கிறது, ஒரு சதை கவரிங் மாதிரி ஒன்று இருக்கும், மியூக்கோசல் கவரிங் மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த விஸ்டம் டூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது பல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பல்லுக்கு மேலே ஒரு செதை சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இந்த செதை வந்து மேலே கவராகி பாதி பல் வெளியில் வந்திருக்கும், பாதி பல் வந்து உள்ள போனில் லாக் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கடைசி கடவாப்பல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பல்லுக்கும் இந்த சதைக்கும் இடையில வந்து ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது லார்ஜ் ஆகுது அப்படின்னா இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சோர்ஸாக மாறும். ஒன்று இந்த ஈறு வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த பல்லில் வந்து சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஸ்டம் டூத் ப்ராப்ளம். விஸ்டம் டூத் வந்து இம்பேக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஒரு சில அதோட பொசிஷன், மூணாவது கடவாப்பல்லுடைய பல் அமைப்பு எப்படி இருக்கும் அதை பொறுத்து நாங்கள் என்ன பொசிஷன் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒபெர்குலெக்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதை இருக்குது இல்லைங்களா, இந்த சதையை வந்து ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா? அதாவது விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணுறது வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் நாங்கள் சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட், டைம் ஆஃப் த விசிட் எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒபெர்குலெக்டமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈர் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இருக்கிற இந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஈர் இன்ஃபெக்டாக இருக்கிற இந்த ஈர் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. கியூரெட்ஸ்லேயோ அல்லது லேசர் மூலமாகவும் இந்த இன்ஃபெக்டட் ஈரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மெடிசினல் லிக்விட் மூலமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு மவுத் வாஷ், ஒரு பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் the type of the patient, type of the health condition, type of the impacted tooth present, and also the type of inflammation present in the particular patient. ஓகேங்களா? ஸோ this is not the same for everyone. எல்லாருக்குமே வந்து இது சேம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. this depends upon the characteristics and the type of infection present there. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த விஸ்டம் டூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சதை பகுதியில் இருக்க இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த சதை பகுதியை வந்து கிளியர் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒபெர்குலெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமாக பண்ணுறது உண்டு. சர்ஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பிபி பிளேட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்டட் டிஷ்யூ பார்ட்டை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண விடவும் ஈஸியாக கிளென்சபிளாக இருக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ஃபுட் லாட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. அது வந்து இது பிபி பிளேட்ஸ் மூலமாக சர்ஜிக்கல் அந்த மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. இன்னொன்று லேசர் மூலமாகவும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் டுடேஸ் டாபிக் ஒபெர்குலெக்டமி. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாளைக்கு மெடிக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க உங்களோட பெயின் பர்செப்ஷனை பொறுத்து. அட் த சேம் டைம் மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் டு அவாய்ட் எனி டெப்ரிஸ் லாட்ஜ்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஹீலிங். ஸோ மெடிசன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மவுத் வாஷ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டென்டிஸ்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒபெர்குலெக்டமி. அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆஃப்டர் சர்ஜரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த
என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்ம அங்கே ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம்ல, அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மைல்டாக தெரியும், ஒரு மைல்டு இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ டன் ஃபார் டுடே ட்ரீட்மெண்ட். ஸோ சப்ஸ்கிரைப் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Feel free to ask any questions related to dentistry in the comment box. Okay, thank you so much friends.